வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நெருக்கமானது. இந்தியாவோட மிடில் கிளாஸ் மக்கள் சந்திக்கிற பொருளாதார நெருக்கடிகள். இத பத்தி புரிஞ்சுக்கிட்ட இதிலிருந்து ஒரு நிலையான நிதி ஸ்திரத்தன்மைக்கு வழி தேட முடியுமான்னு தான் பார்க்க போறோம். நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு நிச்சயமற்ற கதை, அப்புறம் சில மறைக்கப்பட்ட அழுத்தங்கள், நம்ம கையில இருக்கிற சக்தி, ஒரு புதிய பொருளாதார பாதை, சில உண்மை கதைகள், கடைசியா நீங்க தொடங்குறதுக்கான ஒரு அழைப்பு. வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விலைவாசி மாற்றம் ஒரு குடும்பத்தையே ஆட்டி பாக்குதுன்னா நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்துல மாறும்போது என்ன ஆகும்? இது ஒரு குடும்பத்தோட கதை, ஒரு பெரிய உண்மைய வெளிப்படுத்துற கதை. சொல்லப்போனா இது என் பெற்றோரோட கதை. அவங்க வாழ்க்கை முழுக்க வெள்ளி குலுசு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வெள்ளியோட விலை பயங்கரமா ஏறிடுச்சு. ஒரே ராத்திரியில அவங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருக்கிறது எவ்ளோ பெரிய ரிஸ்க்னு புரியுது. என் அப்பா அம்மாவோட கதை ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா அவங்கள மாதிரி பல குடும்பங்கள் இன்னைக்கு 5 விதமான மறைமுகமான அழுத்தங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அந்த 5 அழுத்தங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். ஏன்னா இந்த எல்லா அழுத்தமும் ஒன்னா சேர்ந்து 2026க்குள்ள ஒரு பெரிய சவாலா மாறும்னு சொல்றாங்க. முதல் அழுத்தம், இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம கல்வியில இருக்கிற ஒரு முரண்பாடு. இங்க பாருங்க, படிக்காத இளைஞர்கள்ல வேலை இல்லாம இருக்கிறவங்க வெறும் 3.4% தான். ஆனா டிகிரி முடிச்சவங்கள்ல கிட்டத்தட்ட 29.1% பேருக்கு வேலை இல்ல. நம்ப முடியுதா? ஆமாங்க, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறது முன்ன மாதிரி இப்போ சுலபமா இல்ல. ரெண்டாவது அழுத்தம் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது பெரிய பெரிய சிஇஓ வேலையெல்லாம் எடுக்கல. ஆனா நம்ம இளைஞர்கள் நம்பி இருக்கிற அந்த முதல் வேலை, அந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கு. கோடிங், டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி வேலைகளெல்லாம் ஏஐ பாத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால கரியரோட முதப்படியே இல்லாம போற ஒரு நிலைமை. மூணாவது அழுத்தம் கே ஷேப்ட் ரெக்கவரின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, பொருளாதாரம் வளரும் போது அந்த வளர்ச்சி மேல இருக்கிறவங்கள இன்னும் மேல கொண்டு போகுது, கீழே இருக்கிறவங்கள இன்னும் கீழே தள்ளுது. இந்த சார்ட்ல பாருங்க, நம்ம நாட்டோட 65% செல்வம் வெறும் 10% மக்கள் கிட்ட தான் இருக்கு. மீதி 90% மக்கள் கிட்ட வெறும் 35% தான். இதனால என்ன ஆகுது? பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க. ஆனா மிடில் கிளாஸ் வருமானம் அப்படியே இருக்கு, செலவு மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறுது. இத கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனா அப்பவும் நீங்க ஏழையா உணர்றீங்க. இது மும்பைல இருக்கிற ஒருத்தரோட நிலைமை. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இதுதான் இன்னைக்கு பலரோட யதார்த்தம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பாதுகாப்பு உணர்வே இல்ல. நாலாவது அழுத்தம், இது நாம யோசிச்சு கூட பார்க்காத ஒண்ணு, சுற்றுச்சூழல் சீர்கேடு. ஒரு காலத்துல நமக்கு இலவசமா கிடைச்ச சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, இதுக்கெல்லாம் இன்னைக்கு நாம காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏர் பியூரிஃபையர், வாட்டர் ஃபில்டர்னு நம்ம வீட்டு பட்ஜெட்ல புதுசா ஒரு செலவு வந்திருக்கு. இத நம்மால தவிர்க்கவே முடியாது. கடைசியா 5வது அழுத்தம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மனநலம். இன்னைக்கு 5ல ஒரு இந்திய இளைஞர் மன உளைச்சல், பதற்றம், மனச்சோர்வுன்னு கஷ்டப்படுறாங்க. வேலை அழுத்தம், பண கஷ்டம், சோஷியல் மீடியா, இதெல்லாம் சேர்ந்து அவங்கள மனசளவுல சோர்வடைய வைக்குது. நீங்களே சொல்லுங்க, மன ரீதியா பலவீனமா இருக்கிற ஒரு தலைமுறையால எப்படி ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்? சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிடும், கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதிலிருந்து மீள வழியே இல்லையா? இனிமேல இப்படிதானா? நிச்சயமா இல்ல. நம்ம கையில ஒரு சக்தி இருக்கு, அதுதான் தேர்ந்தெடுக்கும் சக்தி. வாங்க இப்ப பிரச்சனைகள் இருந்து தீர்வுகளை நோக்கி போலாம். நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், இந்த சவால்கள் எல்லாமே நம்ம தலையெழுத்தா? இதுதான் நம்ம விதியா? யோசிச்சு பாருங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிரச்சனைகளை உருவாக்குனது மனுஷங்க எடுத்த முடிவுகள் தான். அப்படின்னா அதை சரி செய்யறதும் மனுஷங்க எடுக்கிற முடிவுகளால முடியும். நாம கையாலாகாதவங்க இல்ல. இந்த நிலைமைய மாத்திர சக்தி நம்ம கிட்டயே இருக்கு. வாங்க ஒரு நம்பிக்கையோட தீர்வுகளை பத்தி பேசலாம். ஓகே, இப்போ ஒரு புதிய பொருளாதார பாதையை பத்தி பார்க்க போறோம். நம்ம வருமானத்தை பத்தின நம்ம பார்வைய மாத்துறது மூலமா இந்த எல்லா சவால்களையும் சமாளிச்சு எப்படி ஒரு நிலையான வாழ்க்கைய உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ரெண்டாவது ஒரு வருமானம்ங்கிறது இனிமே ஒரு ஆடம்பரம் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையை நிலைநிறுத்துற ஒரு முக்கியமான கருவி, ஒரு லைஃப் ஸ்டெபிலைசர். வருமானத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், அதாவது நீங்க வேலை செஞ்சா காசு வரும், வேலை செய்யலன்னா வராது. இன்னொன்னு பாசிவ் இன்கம், இதுல நீங்க வேலை செய்யாதப்ப கூட உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான சுதந்திரம் இல்லையா? வாரன் பஃபெட் சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
நீங்க தூங்கும்போது பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கலன்னா நீங்க சாகுற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. எவ்வளவு பெரிய உண்மை! சரி, இந்த பாசிவ் இன்கமை எப்படி உருவாக்குறது? அதுக்கு சில வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் விற்பனை செய்யறது, டைரக்ட் செல்லிங் டீம் மூலியமா கமிஷன் வாங்குறது, வாடகைக்கு வீடு விடுறது, டிவிடெண்ட் தர பங்குகள்ல முதலீடு பண்றது, ஏன் ஆன்லைன் கோர்ஸ் நடத்துறது, இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது மூலியமா கூட இதை உருவாக்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜத்துல சாத்தியமானு நீங்க கேட்கலாம். நிச்சயமா சாத்தியம்தான். இந்த புதிய பாதையில பயணிச்சு உண்மையாவே மாற்றத்தை சந்திச்ச சிலரோட கதைகளை இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, திடீர்னு வேலைய இழந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அருண் இன்னைக்கு பல வருமான வழிகளை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாரு. அடுத்து மீரா, ஒரு ஹோம் மேக்கர். அவங்க ஒரு வெல்னஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு பினான்சியலா இண்டிபெண்டன்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ரவி, ஒரு ஃப்ரீலான்சர், தன்னோட வருமானத்தை இரட்டிப்பாக்கி இருக்காரு. இவங்க எல்லாரோட கதையும் நமக்கு ஒண்ணுதான் சொல்லுது. சரியான திட்டமிடல் இருந்தா யார் வேணும்னாலும் மாற்றத்தை உருவாக்க முடியும். இதுவரைக்கும் நாம பார்த்தது மத்தவங்களோட கதைகள். இப்போ உங்க கதைய ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நாளைக்கே உங்க மெயின் வருமானம் நின்னுடுச்சுன்னா என்ன ஆகும்? யோசிங்க. உங்க நிதி பாதுகாப்பை நோக்கிய அந்த அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த விவரங்கள் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க பயணத்தை இன்னிக்கே தொடங்குங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.